Hi friends, welcome to our Assistance channel. Kuwaiti Days நமக்கு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சவுதி குவைத் இடையேயான 650 கிலோமீட்டர் ரயில் பாதை 2028ஆம் ஆண்டு நிறைவடையும். இந்த நெட்வொர்க் குவைத்தில் உள்ள அல் சலாதியாவிலிருந்து தொடங்கி ரியாத் வழியாக செல்கிறது. சவுதி அரேபியாவை குவைத்தை இணைக்கும் 650 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை 2028ஆம் ஆண்டு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நெட்வொர்க் பயணத்தின் நேரத்தை குறைக்கிறது. குவைத்தில் அல் சலாதியாவிலிருந்து புறப்பட்டு ரியாத் நகரம் வழியாக இந்த ரயில் செல்லும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்தனர். திட்டம் 3 கட்டங்களை கொண்டுள்ளது. முதல் படி திட்டத்தை படிப்பது மற்றும் பாதையை பகுப்பாய்வு செய்வது. இது சுமார் 3 மாதங்கள் ஆகும். முதற்கட்ட பணிகள் மற்றும் ஒப்புதல் கிட்டத்தட்ட முடங்கிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இரண்டாவது வடிவமைப்பு கட்டம் மற்றும் 1 வருட கால அவகாசம் வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகள் ஆகும். குவைத் சுகாதாரத்துறையில் குவைத் அல்லாத ஊழியர்களை பணியிடத்திற்கான தடை நீக்கம். குவைத் சுகாதார அமைச்சகத்தில் காலியாக உள்ள 657 பணியிடங்களுக்கு குவைத் அல்லாத பணியாளர்களை பணியமர்த்துவதற்கான தடையை குவைத் நீக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவை சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ளது. மருத்துவர்கள் 86, செவிலியர்கள் 532, தொழில்நுட்ப வல்லுநர்கள் 35 என மொத்தம் 657 காலியிடங்கள் உள்ளன. ஆனால் இந்த காலியிடங்களில் குவைத் அல்லாத ஊழியர்களை நியமிக்க சிவில் சர்வீஸ் கமிஷன் தடை விதித்திருந்தது. இப்போது நீக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பிறை தென்படவில்லை. ஈத் உல் ஃபித்ர் 2024 ஏப்ரல் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று என்று பிறை பார்க்கும் குழு தெரிவித்துள்ளது. குவைத் மன்னர் ஈத் உல் ஃபித்ர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குவைத்தில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஈத் உல் ஃபித்ர் பண்டிகையை முன்னிட்டு அமீர் ஷேக் நிசார் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களின் அன்பான வாழ்த்துக்களை அமீர் திவான் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். மேலும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தொடர்ந்து அன்புடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார். குவைத் வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் அப்துல் அசீஸ் அல் கராவி அவர்கள் புதன்கிழமை வரை மழை நீடிக்கும் என்று கணித்துள்ளார். புதன்கிழமை மாலைக்குள் வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் பகலில் வெப்பமும் மாலையில் மிதமான வெப்பநிலையும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். குமுலஸ் மேகங்களுக்கு வழிவகுக்கும் பல வானிலை காரணமாக நாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் கிடைமற்ற பார்வை சுமார் 1000 மீட்டர் வரை இருக்கும் என்றும் அலைகள் 6 அடிக்கு மேல் உயரும் என்று அல் கராவி அவர்கள் கூறினார். குவைத் போலீஸ் படை உறுப்பினர்கள் ஏப்ரல் 1 முதல் கோடைக்கால சீருடைகளை அணிய தொடங்கினர். போலீஸ் படை வழமை போன்று கோடைக்கால சீருடைகளை அணிய வேண்டும் என அமைச்சின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடக திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு இணங்க இது வந்துள்ளது. நவம்பர் முதல் மார்ச் வரையிலான குளிர்காலத்தில் காவல்துறை அதிகாரிகள் குளிர்கால சீருடைக்கு மாறுவது வழக்கம். பொதுவாக கருப்பு நிறத்தில் இருக்கும். மாறாக கோடை காலத்தில் அவர்கள் தங்கள் அசல் போலீஸ் சீருடையில் திரும்புவார்கள். அதன் நீல நிறத்தால் வாய்ப்படுத்தப்படும். குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் என் இனிய பயணத்தை தொடரும். அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.